ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. கன்னிராசி நேயர்களுக்கான புத்தாண்டு பலன்களை காணலாம். ஸோ இப்போ கன்னிராசியினுடைய அதிபதி சொல்லும்போது புதன். இதுதான் ஆட்சி பெற்ற வீடு. ஆட்சி, உச்சம் இதெல்லாம் பெற்ற வீடு தான் கன்னிராசி. ஸோ இப்போ இவங்களது சனி பயிற்சி எப்போ நடைபெறுகிறதுனா மார்ச் 29, 2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போது கன்னிராசிக்கு இது நாள் வரை என்னவா இருந்திருக்கும்? 6ஆம் இடத்துல இருந்து சுப பலன்களை அள்ளி கொடுத்திருப்பார். ஸோ 6ஆம் இடம் மற்றும் அப்படின்னும்போது வெற்றி, வேலை வாய்ப்பு இவற்றையெல்லாம் கொடுத்து சுப பலன்களை அள்ளி கொடுத்திருப்பார். இப்போ தற்சமயம் இந்த கன்னி ராசினருக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல வந்தாலே கண்டகச்சனியாக சஞ்சரிக்கின்றார். அப்போது கணவன் மனைவிக்குள்ள இடையில ஒரு பூசல், சண்டை சச்சரவு, ஸோ இதில் நம்ம ஒரு இடத்துல உட்கார முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மனக்குழப்பம் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பவராக இருப்பார். கூட்டு தொழில் ஏதாவது செஞ்சால் கூட சில பிரச்சனைகள், பிளவு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சொத்துக்கள் சொல்லும்போது தாயினுடைய உடல் நலனில் கவனம் தேவை. அவங்க உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்போவுமே கவனமாக இருக்கணும். மேலும் மார்ச் 29 முதல் மே 18 வரை 50 நாட்கள் சனி ராகுவுடன் இணைந்து மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். அப்போது கன்னிராசி இவ்விரு அசுப கிரகங்கள். ஸோ கூட்டு தொழில் இதிலெல்லாம் பிரச்சனை, ஒரு பிளவு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தாயினுடைய உடல்நல கவனமாக இருக்கணும். மேலும் மார்ச் 29 முதல் மே 18ஆம் தேதி வரை இந்த 50 நாட்கள் சனி ராகுவோட இணைஞ்சு, ராகு ஃபஸ்ட்டு அங்கே தான் இருந்திருக்கு, அதனோட இந்த சனி இணைந்ததால் இணைந்து மீனராசியில் சஞ்சரிக்கின்றனர். அப்போது கன்னிராசி வெறு அசுப கிரக சேர்க்கையால், வேறு கிரகம் என்ன, அசுப கிரகம் இல்லையா, இதனுடைய சேர்க்கையால் திருமண பந்தத்தில் சில பிரச்சனைகள், உடன் பணிபுரிபவர்களுடன் சில கருத்து வேறுபாடு, தேவையற்ற ஒரு செலவு, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக நம்ம குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? குருவானவர் எந்த இடத்துல பயிற்சி ஆகிறான்னு சொல்லும்போது மே 4ஆம் தேதி புதன்கிழமை கும்பராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ கன்னிராசிக்கு இதனால் வரை 9ஆம் இடமாகிய 9ஆம் இடத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். 9ல் இருந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ குருடைய பார்வை, ஸோ அது 10ஆம் இடம் தொழில் கர்மஸ்தானம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த இடத்துல குருவுடைய பார்வை சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குரு பார்வையால் கன்னி ராசியினருக்கு சில அதாவது 2ஆம் இடத்துல லக்னத்துக்கு 2ல் வராரு. அப்போ குரு பலன் இருக்குன்னு சொல்லலாம். சிறப்பு சுபகாரியம் நடக்கும், வீடு வாங்கலாம். ஸோ அது போன்ற அசையா சொத்துக்களாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதன் மேலே வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு உள்ளது, மேல் வருமானம் பெருகும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சியானது மே 18ஆம் தேதி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சரிக்கிறார் சொல்லலாம். ஸோ கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார். இப்போ கன்னி ராசியினருக்கு இதனால் வரை ராகு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திலிருந்தும் கேது பகவான் ஜென்ம ராசியிலேயும் இருந்தார்கள். தற்சமயம் கன்னி ராசியினருக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்திலும் கேது பகவான் 12ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்றனர். இப்போ இதனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வேலை பலுவாக இருக்கும். முதலீடு இவற்றுக்கான பலன்கள், நம்ம ஒரு முதலீடு செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஸோ அதே மாதிரி 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கார். அப்போது விரைய இடத்துல சஞ்சரிக்கிறார். வேலை பலு இருக்கும், முதலீடு இவற்றுக்கான பலன்கள் கிடைக்கும். ஸோ இதை எல்லாமே சாதாரணமாக பொது பலன்களாக தான் இருக்கும். இவற்றுக்கான பலன்கள் கிடைக்கும் அமைப்பு இருக்கும். ஸோ கிரக சேர்க்கைக்கான பார்வையில் படுவதால் ஸோ 2ஆம் பாவம், அதாவது குரு பலன் எல்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு.
இவற்றுக்கான பலன்கள் வேலை வாய்ப்பு, கேது பகவான் ராகு கேது இவருடைய வேலை பதிவும் முதலீடு இவற்றுக்கான பலன்களானது கிடைக்கும். ஸோ இவை யாவும் பொது பலன்களை தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசாபத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.